ஜெர்மனியின் உள்துறை அமைச்சர்கள் பங்கு பெற்றும் 3 நாள் மாநாடு ஹாம்பர்கில் நேற்று ஆரம்பமானது. நலத்திட்ட மோசடி, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் இடப்பெயர்வு கொள்கைகள் உள்ளிட்ட பல முக்கிய தேசிய ரீதியான பிரச்சினைகள் குறித்து அங்கு கலந்துரையாடப்பட உள்ளது. இதன்போது சமூக நலத்திட்ட மோசடியை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது ஒரு முக்கிய விவாத பொருளாக அமையும். மக்கள் நலத்திட்டங்களை தவறாக பயன்படுத்துவதை கண்டறிந்து அதனை தடுப்பதற்கான சிறந்த வழிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அமைச்சர்கள் விரும்புகின்றனர். இதேவேளை சமீபத்திய ஆண்டுகளில் இளைஞர் குற்றங்களில் ஏன் அதிகரித்துள்ளன என்பதனை ஆய்வு செய்து அதற்கான சாத்தியமான தீர்வுகளை கண்டறியவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். மேலும் சிரியாவிலிருந்து வரும் அகதிகளின் நிலைமை மற்றொரு முக்கிய பிரச்சினையாக உள்ளது. ஜெர்மன் சமூகத்துடன் நன்கு ஒருங்கிணைந்த மற்றும் முக்கியமான தொழில்களில் பணிபுரியும் சிறியர்களுக்கு சிறந்த சட்டப்பூர்வ வசிப்பிட வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று அமைச்சர்கள் விரும்புகின்றனர். இதே நேரம் குற்றவாளிகளை மீண்டும் சிரியாவிற்கு நாடு கடத்துவதிலும் அதிக கவனம் செலுத்தப்படும். இதேவேளை கால்பந்து மைதானங்களுக்கு அருகில் நடக்கும் வன்முறைகள் மற்றும் அங்குள்ள மின்சார அமைப்புகள் போன்ற முக்கிய உட்கட்டமைப்புகளின் பாதுகாப்பு போன்ற விடயங்களும் மாநாட்டில் கலந்துரையாடப்படும். இந்த பிரச்சினைகள் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கிற்கு முக்கியமானவை என்று தெரிவிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இடப்பெயர்வு, குற்றம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களையும் கொள்கைகளையும் மேம்படுத்துவதே இந்த மாநாட்டின் நோக்கமாகும்.